காரணத்தையும் அந்த பொறுப்பை உணர்ந்தும் வார்த்தைகள் சொல்வது வழக்கம்தான். இப்போது இருக்கிற நிலைமை என்ன என்றால், காலம், உடல்நிலை, முன்னாள் முதலமைச்சர் சொன்னது போல் உடல்நிலை கருதி உங்களுடைய அந்த முன்னுரையை விரைவாக நீங்கள் முடித்துக்கொள்ள வேண்டும். சொல்லிட்டேன்ல, நானே சொல்லிட்டேனே, நான் அதை தான் நான் அதை உறுதியாக சொல்லியிருக்கிறேன். அவங்க முடிப்பாங்க. அமைதியாக. என்னுடைய வார்த்தைகள் ஜனநாயக பூர்வமானது. நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் இன்னொரு ரூலும் படிச்சிடறேன் உங்களுக்கு. ஏன்னா சில உறுப்பினர்கள் விதிப்படி நடக்கிறதா மரபுன்னு என்ன கேட்கக்கூடாது. பேரவையின் விவாதத்திற்கு வரும் எப்பொருள் மீதேனும் நடைபெறும் விவாத உரைகளுக்கான கால வரம்பை பேரவை தலைவர் தான் நிர்ணயிக்கலாம். நான் சொல்கிறேன், விரைவாக முடித்துக்கொள்ளுங்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். முடிப்பாங்க. இது இப்போ வேண்டாம், எந்த கேள்வி இப்போ அனுமதியில் நீங்கள் பதில் உரை தொடங்குங்க. இந்த வரலாற்று ரீதியான வெற்றிக்கு பிறகு இந்த 100 நாள் வாங்க, இந்த 100 நாளுடைய வெற்றி முதலில் சமூக நீதி கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு. எத்தனையோ கட்சிகள் சமூக நீதியை பற்றி பேசினாலும் எங்களுடைய தலைவர் தமிழக மக்களினுடைய கனவை நிறைவேற்ற சமூக நீதி கணக்கெடுப்பை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது ஒரு வரலாறு. அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சமூக நீதி கணக்கெடுப்புக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் சட்டமன்ற உறுப்பினர்களே. சிறுபான்மையின சமூக நலத்திட்டங்களை அவர்களே செயல்படுத்த அமைச்சரவையில் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல், இன்னும் ஒலிம்பிக்கான விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்கான ஒரு பொருளாதார திட்டங்களை உருவாக்குனதில்லை. ஏன்னா ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான சப்ஜெக்ட். ஒரு ஷூ வாங்கினாலே கிட்டத்தட்ட 15,000 ரூபா ஆகும். ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணும்னா கிட்டத்தட்ட 15,000 ரூபா ஆகும். அப்போ விவசாயிகளாக இருக்கக்கூடிய, மீனவர்களாக இருக்கக்கூடிய எத்தனையோ ஏழை மக்கள் ஸ்போர்ட்ஸை சூஸ் பண்ணும் பொழுது அவர்களுக்கான பொருளாதார பலம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலில் அவங்களால கொண்டு போக முடியாது. ஒரு அரசு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு, அப்படி ஒரு ஷூ கூட வாங்க முடியாத ஒரு விளையாட்டு விடுதியில் பள்ளியில் படித்த மாணவன் நான். என்னுடைய கோச்சு தான் எனக்கு முதல் ஷூ வாங்கி கொடுத்தார். அந்த கோச்சுக்கு நான் நன்றி சொல்றேன். பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்னுடைய கனவு படிக்கணும்னு, அப்ப நேரு ஸ்டேடியத்தில் எனக்கான அகாமடேஷன் கிடைச்ச பிறகு என்னுடைய கோச், அன்னைக்கு இருந்த மெம்பர் செக்ரட்டரி திரு டேவிதார் ஐஏஎஸ்ஐ நான் இன்னைக்கு நினைவு கொள்றேன். ரொம்ப நேர்மையான அதிகாரி. ஒரு திட்டம் நேர்மையான அதிகாரியும் ஒரு அமைச்சரும் இருந்தால் எப்படி செயல்பட முடியும்னா அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நான். அரசு திட்டத்தின் வழியில் படித்த மாணவன் நான். அப்படி நேரு ஸ்டேடியத்தில் இருக்கும் பொழுது மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சு. அங்குதான் என்னுடைய அரசியலுக்கான அறிவை வளர்த்த இடம். அங்க இருந்த ப்ரொஃபசர் அலெக்சாண்டர் மந்திரமொழி அவர்களுக்கு நான் நன்றி சொல்றேன். என்னை உருவாக்கியது என்னுடைய ப்ரொஃபசர்ஸ். அப்ப நமக்கான விஷன் என்ன அப்படின்னா 8 to 18 அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வர போறோம். அதாவது 8 வயசுலேயே கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுசும் ஆயிரக்கணக்கான ஸ்கூல்ஸ் இருக்கு, பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு. 1 கோடிக்கு மேற்பட்ட மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க, மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க. அதுல என்ன ஒரு விஷயம்னா 6000 பிசிக்கல் டீச்சர்ஸ் இருக்காங்க பிரைவேட் அண்ட் பப்ளிக் ஸ்கூல்ல. ஒரு மேக்ஸ் டீச்சர், ஒரு சயின்ஸ் டீச்சர், இவங்களுக்கெல்லாம் ஒரு டார்கெட் வைப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லயே ஒரு பிசிக்கல் டீச்சருக்கு ஒரு குறிக்கோள் வச்சது கிடையாது. சைக்கிள் ஸ்டாண்ட் எடுத்துக்க வைக்கிறதுக்கும், டிசிப்ளின் பார்க்கறதுக்கும், ஹேர் கட்டிங் பண்றதுக்கு தான் இருந்திருக்கு. ஆனால் ஒரு பிசிக்கல் டீச்சர் நினைச்சா ஒரு ஒலிம்பிக் பிளேயரை உருவாக்க முடியும். அதுக்கான சிலபஸை உருவாக்கணும். அதுக்கான சிலபஸை உருவாக்கணும் தான் மாண்புமிகு முதலமைச்சர் கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சு எஜுகேஷன் மினிஸ்டரோட மீட் பண்ணோம். அதுக்கு தான் டேலண்ட் ரிசர்ச் விங் TRWன்னு ஒன்று உருவாக்குறோம். அந்த TRW இந்த 1 கோடி ஸ்டூடெண்ட்ஸ்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஹாஸ்டல், ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா 15, 16, 22 ஹாஸ்டல் தான் இருக்கும். 38 மாவட்டங்களிலும் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் உருவாக்கப்பட வேண்டும் இந்த வருஷத்திலேயே. ஆண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து சமத்துவமாக 38 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலும் உருவாக்க வேண்டும். இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் எஜுகேஷன் மினிஸ்டரும் முழு ஒத்துழைப்பும் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க.
அப்ப இந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் உருவாக்கின பிறகு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலுடைய பணி 8 வயசுல இருந்து அந்த குழந்தையை உருவாக்கணும். நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம், நான் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் வளர்ந்த மாணவனால சொல்றேன், காலையில 5:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் நாங்கள் கிரவுண்ட்ல இருக்கணும். கடுமையான பயிற்சி இருக்கும். அந்த கடுமையான பயிற்சி முடிஞ்ச பிறகு 9:30 மணிக்கே ஸ்கூல் போகணும். அப்படி 9:30 மணிக்கே ஸ்கூல் போனோடனே தூக்கம் மட்டும்தான் வரும். அப்ப ஸ்பெஷல் எஜுகேஷன் கோர்ஸ் ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ்க்காக உருவாக்கப்படணும். இது மற்ற மாநிலங்கள் இருக்கு. அமெரிக்காலயோ சிங்கப்பூர்லயோ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும். அப்ப ஒரு நல்லா படிக்கிற மாணவன் போய் 3 மணி நேரம் ஓட வச்சுட்டு திருப்பி ஸ்கூல்ல உட்கார வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க மயக்கம் தான் வரும். அப்ப நம்மளுடைய ஸ்பெஷல் எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வரணும்னு மாண்புமிகு எஜுகேஷன் மினிஸ்டர் கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம், ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்கோம். அப்ப அந்த ஸ்கூல்ல இருந்து போன பிறகு அடுத்த காலேஜ் போகும்போது இங்க ஒலிம்பிக் அகாடமிஸ் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல கிடையாது. நம்ம திட்டங்கள் கொடுத்திருக்கோம், பணம் கொடுத்திருக்கோம், செலவு பண்ணியிருக்கோம். ஆனால் 36 கேம் ஒலிம்பிக்ஸ்ல 36ல இருந்து கிட்டத்தட்ட அதிகமான கேம்ஸ் இருக்கும். நம்ம 36ல இருந்து 40 கேமை தமிழ்நாட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா 36ல இருந்து 40 கேமை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒலிம்பிக் சென்டர்ஸ் கிடையாது. நான் குஜராத் போனேன், டெல்லி போனேன், அங்க பாத்தீங்கன்னா 36ல இருந்து 40 கேம் ஒரே இடத்துல ஹாஸ்டல், ஒரே இடத்துல ஏசி அகாமடேஷனோட ஒரு ஹாஸ்டல் இருக்கும். மாண்புமிகு மையநாதன் சார் சொன்னார், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போதே நான் நிறைய கோரிக்கைகள் கொடுத்துருக்கேன். நான் ரூம் நம்பர் 50, 51க்கு நான் போன வாரம் போனேன். என்னுடைய ரூம், நான் தங்கியிருந்த ரூம், அதே ஃபேன், அதே இரும்பு கட்டல், அதே டாய்லெட். இதுதான் இன்றைய யதார்த்தம். அதே ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் நான் போயிட்டு வந்தேன், அதே ரூம் தான். இது யார் மீது தவறு கிடையாது, என்ன செய்யணும் நம்ம அடுத்து சொல்ல வரோம். அப்ப நம்ம ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலை அடுத்த உலக தரத்துக்கு உயர்த்தணும். குஜராத்தோ டெல்லி போகும்பொழுது ஒரு 4 ஸ்டார் கேட்டகரியில் இருக்கும் அந்த ரூம். அப்ப டெக்னாலஜி இருக்கும், அந்த ஸ்டேடியமே ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அப்ப ஒலிம்பிக்ஸ் அகாடமிஸை உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கும், என்னுடைய அறிவிப்புல இருக்கு. அந்த ஒலிம்பிக்ஸ் அகாடமியை உருவாக்கின பிறகு அங்கிருந்து இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் சென்டர்ஸை உருவாக்கணும். இங்க இருந்து இன்டர்நேஷனல் பிளேயர்ஸா இருக்கவங்களுக்கு 30 லட்சம் 20 லட்சம் கொடுக்கிறோம். அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஒன்று சொல்லுவோம், வெற்றி பிறகு மெடல் கொடுக்கும் பொழுது காசு கொடுக்கிறது பெரிய விஷயம் அல்ல, அவங்களை அங்கீகரிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. 8 வயசுல இருந்தே அவங்களுடைய அனைத்து வழிகளிலும் இந்த அரசு பங்கெடுத்துக்கணும். இந்த அரசு பங்கெடுத்துக்கணும். ஒரு விவசாயி, ஒரு மீனவன், நான் ஷூ வாங்குறது கூட காசு இல்லாம தான் வளர்ந்தேன், எனக்கான அந்த வழி தெரியும். விளையாடும் போது ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் போனா 3 வேளை நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் போனோம். திருச்சியில படிக்கும் போது காலையில பழைய சோறு வச்சுட்டு தான் விளையாண்டு இருக்கோம். சோ இந்த வழிகள் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு இருக்கு. இன்னும் ஒலிம்பிக் பிளேயர் போகும்போது ஷூ வாங்க கூட காசு இல்லைன்னு சொல்லக்கூடிய அவல நிலை தான் இன்னைக்கும் இருக்கு. இதையெல்லாம் தொலை தெரிய வேண்டும். இதுக்கப்புறம் இந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல ஒலிம்பிக்ஸ் கமிட்டி, ஒலிம்பிக்ஸ் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கும் பொழுது இப்ப இங்க இருக்கக்கூடிய ஃபென்சிங்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் யூரோப்ல போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸ்போர்ட்ஸ்ங்கிறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இங்க இருக்க கோச்சஸ் ஃபாரின்ல போய் இன்னும் படிக்கல, அதுக்கான கல்வி இங்க இல்ல, அதுக்கான ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியோட அப்டேட்ஸ் இல்ல. அப்ப ஒலிம்பிக் மெடல் எப்படி எடுக்க முடியும்? சோ ஒடிசால நம்மளுடைய மதுரையில் இருந்த பாண்டியன் அவர்கள் ஸ்போர்ட்ஸுக்கு தனி கொள்கையை உருவாக்குனார். இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்டேடியத்தை உருவாக்குனாங்க. எந்த விதமான வித்தின் 3 வருஷத்துல உருவாக்குனாங்க. அதனாலதான் ஹாக்கி பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல நம்பர் 1 வந்துச்சு. ஹாக்கி வெற்றிக்கு முக்கியமான காரணம் ஒடிசா கவர்மெண்ட். ஒடிசா தான் 6 வருஷம் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க அந்த ஹாக்கி டீமுக்கு. 200 கோடி ரூபாய் 300 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது மலைவாழ் மக்கள் இருந்து வந்த பெண்களும் சரி ஆண்களும் சரி மிகப்பெரிய வெற்றி இந்தியாவுக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. இங்கேயும் இருக்காங்க, கள்ளக்குறிச்சியில், திருவண்ணாமலையில், விழுப்புரத்தில், நாகப்பட்டினம், திருநெல்வேலி, தஞ்சாவூர், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விளையாட்டு வீரர்கள் எல்லா விதத்திலையும் உடல்லையும் சரி மன அளவிலும் சரி வலிமையானவங்களா இருக்காங்க. ஒரு ஸ்விம்மிங் அகாடமிய நாகப்பட்டினத்திலையும் தூத்துக்குடியும் உருவாக்கினா நம்மளால் நம்பர் 1 ஒலிம்பிக்ல மெடல் எடுக்க முடியும். ஒரு மீனவருடைய மாணவனும் மாணவியும் 3 வயசுல அவங்க அப்பா தூக்கி கடல் தூக்கி போட்டுருவாங்க. ஆனா நமக்கான ஸ்விம்மிங் அகாடமி தஞ்சாவூர், தூத்துக்குடியில் இல்லை, நாகப்பட்டினத்திலும் இல்லை, வேற ஊர்ல இருக்கு. அப்ப எங்க இயற்கையாக ஒரு விளையாட்டு வீரன் வீராங்கனை உருவாக்க முடியும்னா இயற்கையாவே ஒவ்வொரு இடத்தை உருவாக்கி இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நமக்கான திட்டங்கள் என்னுடைய அறிவிப்புல இருக்கும். என்னென்ன அறிவிப்பு இருக்கு மாண்பு முதலமைச்சர் வழிகாட்டுதல்ல உறுதியாக இன்னையிலிருந்து 10 வருஷம் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து ஒலிம்பிக்ஸுக்கான கனவை உருவாக்கணும். முக்கியமா ஸ்கூல் எஜுகேஷன். நம்ம மாண்புமிகு கல்வி கலைஞர் சொல்லுவேன், குவார்டர்லி எக்ஸாம் வைக்கிறீங்க, ஆஃப் இயர்லி எக்ஸாம் வைக்கிறீங்க, ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறீங்க,
இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை ட்ரக்ஸ். எல்லாரும் சொல்றாங்க அந்த ட்ரக்ஸ் பிரச்சனால தான் பாலியல் பலாத்காரம் உருவாகுது. மனிதன் தன்னிலை இழக்கிறாங்க. லிக்கர் கல்ச்சர் அதனால அதிகமாகுது. ஏன்னா நம்மளுடைய கல்வி அமைப்பு கிட்டத்தட்ட நம்ம இந்நேரம் இங்க உட்காந்துருக்கோம், காலையில 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நம்மளால உட்கார முடியல. இதே மாதிரி தான் நம்மளுடைய குழந்தைகள் காலையில 9:30 மணிலிருந்து 6 4 மணி 5 மணி உட்காந்துட்டே இருக்காங்க ஒரு ரூம்ல. நமக்கு இங்க ஒரு நாள் உட்காரும்போது நமக்கான வழி இருக்கே, இதுதான் நம்ம குழந்தைங்களுக்கான ப்ராப்ளமும். அப்ப அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் விளையாடக்கூடிய சுதந்திரத்தை கொடுக்கணும். அதுக்கான கல்வி அமைப்பை உருவாக்கணும். இதுதான் யூரோப் எஜுகேஷன்லையும் சிங்கப்பூர்லையும் அமெரிக்காலையும் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் அங்க பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ல நம்பர் 1 வராங்க, யூரோப் நம்பர் 1 வராங்க ஃபுட்பால்ல. இதே பொருளாதாரம் இங்க இருக்கு. உசைன் போல்ட் 9.59 செகண்ட்ஸ் ஓடுனா 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார். அந்த வலிமை விளையாட்டுத்துறையில் இருக்கு. ஆனா நமக்கான குறிக்கோள் இன்னும் வைக்கல. அப்ப எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல மாண்பு முதலமைச்சர் கிட்ட நாங்க ரிக்வெஸ்ட் வச்சிருக்கோம், எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்றோம், 1 மணி நேரம் குறைஞ்சபட்சம் விளையாட்டு ஒவ்வொரு கிளாஸ்லயும் 10 நிமிஷம் கம்மி பண்ணிக்குவாங்க. தன்னுடைய ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் தன்னுடைய உடலையும் தன்னுடைய மனதையும் தயார்படுத்துறதுக்கு குழந்தைகள் ஒரு டீம் கேம் இல்ல, அதனால போன்ல இருக்காங்க. நம்ம ஸ்கூல்ல கத்து கொடுக்கணும் ஒரு உடலை எப்படி பாத்துக்கணும், ஒரு பெண்ணுக்கு உன் உடல் எப்படி பாத்துக்கணும், 10 பேர் கூட சேர்ந்து விளையாடு, ஓடு. ஆண் மட்டும்தான் உடல் வலு கிடையாது. பாருங்க எங்க கிரவுண்ட்ல ஒரு வெயிட் லிஃப்டர் பெண்ணை பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. உருவாக்க முடியும், நம்ம நினைச்சா உருவாக்க முடியும், ஒரு பெண்ணை உருவாக்க முடியும். தேனி மாவட்டத்திலிருந்து மித்த சவுத்துல பார்த்தீங்கன்னா பெண்கள் இன்னும் வீட்டு விட்டு வெளியே வரல. ஷார்ட்ஸ் போட்டு வந்தா நீ எல்லாம் ஷார்ட்ஸ் போட்டு போறியா அப்படின்னு குழந்தைங்களை கேட்கக்கூடிய சமூகம் இன்னைக்கு இருக்கு. அப்ப சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து மாதம் ஒரு முறை உங்களுடைய தொகுதியில் ஒரு விளையாட்டு போட்டிகளை தயவு செய்து உருவாக்குங்கள், நீங்கள் பங்கெடுத்துக்குங்கள். நீங்க கடுமையா அதுக்காக நம்ம நிப்போம், ஸ்போர்ட்ஸுக்காக நம்ம நிப்போம். எல்லோரும் சேர்ந்து ஸ்போர்ட்ஸை உருவாக்குவோம். கூடி சீக்கிரத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எம்எல்ஏக்கள் ஜட்ஜஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு விளையாட்டு போட்டிகள் முதலமைச்சர் நடத்த சொல்லியிருக்கார். எல்லோரும் சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டிகளை உருவாக்க சொல்லிக்கிறோம். நம்மளாம் அரசியல் ரீதியா நம்ம சண்டை போடலாம், திமுக அதிமுக பிஜேபி கம்யூனிஸ்ட், ஆனால் விளையாட்டுன்னு வரும்பொழுது எல்லோரும் ஒன்றிணைணும். இந்த மாநிலத்துக்காக ஒன்றிணைணும். அண்ணனுக்கு செஸ் கேம் இருக்கு, அண்ணனுக்கு செஸ் கேம். முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் எம்எல்ஏகளுக்கு இடையான அனைத்து விளையாட்டு போட்டியும் அவர் நடத்தியிருக்கிறார். 3 நாட்கள் தொடர்ந்து நடக்கும், திருப்பி நம்ம எல்லா விளையாட்டுக்கும் நடத்துவார். அப்படிப்பட்ட மாண்பு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வந்து அந்த போட்டியை கூட உங்களுடைய ஆலோசனை ஏற்று நடத்தலாம். அண்ணனுக்காக செஸ் ப்ரோக்ராமும் இருக்கு. சோ இப்படி ஒரு அரசியல் அப்பாற்பட்டு விளையாட்டுத்துறை எல்லோரும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு உருவாக்க வேண்டும். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஒலிம்பிக் மெடலை உருவாக்க வேண்டும். என்னுடைய அறிவிப்புகள் ஸ்போர்ட்ஸ் அறிவிப்புகளை உங்கள் அனுமதியுடன் தலைப்பு மட்டும் நீங்க தலைப்பு 2036 ஒலிம்பிக் போட்டிகளை இலக்காக கொண்டு 8 முதல் 18 வயதுக்குட்பட்ட விளையாட்டில் திறமையான இளம் மாணவ மாணவரை அடையாளம் கண்டு எதிர்கால ஒலிம்பிக் சாம்பியன்களாக உருவாக்க எஸ்டிஏடி திறன் கண்டறிதல் பிரிவு எஸ்டிஏடி டேலண்ட் ரிசர்ச் விங் TRW ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். நம்பர் 2, தமிழ்நாட்டில் தற்போது 27 மாவட்டங்களில் மாணவர்களுக்கான 25 விளையாட்டு விடுதிகளும் மாணவியருக்கான 19 விளையாட்டு விடுதிகளும் என மொத்தம் 44 விளையாட்டு விடுதிகள் உள்ளன. அனைத்து மாவட்டங்களிலும் மாணவ மாணவியர்களுக்கான புதிய விளையாட்டு விடுதிகள் ஏற்படுத்தப்படும். மேலும் அனைத்து விளையாட்டு விடுதிகளும் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் தங்கி பயிற்சி பெறுவதற்கு தேவையான சிறப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும். 38 டிஸ்ட்ரிக்டும் நம்ம விளையாட்டு விடுதிகளை ஓபன் செய்ய போறோம். 3, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் அனைத்து விளையாட்டு விடுதிகளும் நவீனமயமாக்கப்பட்டு குளிர்சாதன வசதிகள் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். இந்த 38 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்லையும் குளிர்சாதன வசதி ஏசி அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கப்படும். ஒலிம்பிக் மற்றும் சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் பதக்கங்கள் வெல்லும் நோக்கில் 10 ஒலிம்பிக் சிறப்பு விளையாட்டு மையங்கள் ஒலிம்பிக் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைக்கப்படும். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலில் பாரா ஒலிம்பிக் மற்றும் பிற சர்வதேச பாரா போட்டிகளில் பதக்கம் வெல்லும் நோக்கில் சென்னையில் பாரா ஒலிம்பிக் சிறப்பு விளையாட்டு மையம் பாரா ஒலிம்பிக் சென்டர்ஸ் எக்ஸலன்ஸ் அமைக்கப்படும். பாரா ஒலிம்பிக்ஸ்க்காக சிறப்பு ஒலிம்பிக் சென்டர்ஸ் உருவாக்கப்படுங்கிறத பதிவு பண்றோம். அப்புறம்
பிளே ஃபார் ஆல் என்ற புதிய திட்டத்தின் கீழ் ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் நகராட்சி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உட்பட்ட விளையாட்டு மைதானங்கள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மேம்படுத்தப்படும். இதன்படி முதற்கட்டமாக 500 விளையாட்டு மைதானங்கள் அடையாளம் காணப்பட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடன் இணைக்கப்பட்டு ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும். இது மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கனவு திட்டம். எங்கெல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் வேக்கண்டா லேண்ட் இருக்கோ அங்கே இமீடியட்டா கிளீன் பண்ணி ஃபென்சிங் போட்டு லைட்டு போட்டுட்டு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட பொசிஷன் ஆர்டர் போட்டு அனைத்து பொதுமக்களும் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு ஒரு மையத்தை உருவாக்க சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த அறிவிப்பு. விளையாட்டில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவியருக்கு தொழில்முறை கல்லூரிகளில் விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் தற்போது வழங்கப்பட்டு வரும் இருக்கைகளின் எண்ணிக்கை உயர்த்தப்படும். பெரம்பூர் மற்றும் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிகளில் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் புதிய பல்நோக்கு விளையாட்டு அரங்குகள் அமைக்கப்படும். என்னுடைய பேச்சிலே நான் சொல்லியிருக்கணும், என்னை இந்த அவைக்கு அனுப்பிய என் வில்லிவாக்க தொகுதியுடைய பெண்கள், இளைஞர்கள், அம்மாக்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வில்லிவாக்கம் மக்கள்னா நான் இங்கே நிற்கவே முடியாது. உங்களுடைய தொகுதி, நீங்க நின்ன தொகுதி. ஸோ வில்லிவாக்கம் மக்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். என்ன ஆமா, பெரம்பூர் நம்ம தொகுதி தானே. 9 சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டரங்க வளாகத்தில் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் வீரர் வீராங்கனைகள் சிறப்பான சாதனைகள் படைப்பதற்கு தேவையான உயர்தர பயிற்சி மற்றும் வசதிகளை வழங்கும் வகையில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.